ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனோட கல்லீரல் மட்டும் வச்சு சூப்பராக சுண்டமணி பண்ண போகிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். நல்ல வாழை இலையில் தண்ணியை தெளித்து வாங்கிட்டு வந்த கல்லீரல் அப்படியே அதில் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக சண்டேங்கிறதுனால எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கல்லீரலுக்குன்னே நிறையா ஃபேன் இருப்பாங்க. அது சிக்கன்லேயும் சேராமல் மட்டன்லேயும் சேராமல் ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு, ரேட்டும் சீப்பு. ஸோ நிறைய பேர் இது லைக் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த கல்லீரலை வச்சு தான் நீங்கள் சூப்பராக சிந்தாமணி பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாக்கு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிந்தாமணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சும்மாவும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்லீரல். அது கல்லீரல் பிரியர்களுக்கு மட்டுமே உண்டான அது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தான் தெரியும். வாங்க தேவையான பொருள் என்னென்னு எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம். 1 கிலோ வாங்கினதுனால ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பாருங்கள், 2 முழு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 8 வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க தேவையான பொருள். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு இஞ்சி க்ளீன் பண்ணி அதையும் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி தான் இடித்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ரெடி பண்ணிடலாம். சட்டியில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. ஏன்னா சிந்தாமணிங்கிறதுனால எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிங்கன்னா தான் அப்படி சும்மா கலன்னு இருக்காருங்க. கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு சூப்பராக வெடிக்க பாருங்க. அடுத்து சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்ந்து அந்த எண்ணெயில் வதங்கினாவே அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம விதையை எடுத்து வச்சுருக்கிற 8 வரமிளகாயை வந்து இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. அந்த வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. இந்த ஆயிலில் வந்து வரமிளகாய் ஃப்ரை ஆகும்போது அதில் போடுற அந்த சிக்கனுமே அப்படியே ரெட் ஆயிரும். அடுத்து தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி
பூண்டு வந்து ஓரளவுக்கு ஒரு அரை பதமாக இருக்கும்போதே அடுத்து சிக்கனை கொட்டி அதுக்கப்புறம் வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் இன்னமும் தூக்கி கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி இப்படி இல்லைன்னா இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பூண்டு அரை வேக்காட்டில் இருக்கும்போதே நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிடுங்க நம்ம கல்லீரலில். எப்படி இருக்குங்க பார்க்கும்போது அவ்வளவு சாப்பிடணும் போல இருக்குது. பார்க்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டு, அவ்வளவு லுக்காக இருக்குங்க அந்த கல்லீரல். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு அடுத்தாப்பில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கடைசியில் அளவு பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த இதில் மசாலா சாறுற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கோல்டன் கலரில். அப்படியே இப்போவே எடுத்து சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோ பார்க்குறப்ப பாருங்க, அப்படியே கொதிக்கிறது இல்லை தாங்க. கல்லீரல் சிந்தாமணி, கல்லீரல் மட்டும் போட்டு நிறைய பேர் சிந்தாமணி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அடிப்பிடிக்கக்கூடாது, அடிப்பிடிக்காமல் வளர்க்கணும். அதுதான் வந்து நம்ம சமையலில் நமக்கு உள்ள திறமையை. அடிப்பிடிச்சினாவே அது டேஸ்ட் மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வணக்குங்க. அந்த வணக்க ஸ்டேலே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அந்தளவுக்கு வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கல்லீரல் வந்து அப்படியே சாப்பிடும்போது அந்த உள்ள ஒரு மாதிரி கருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டா தான் கல்லீரல் சாப்பிட்ட அந்த ஃபீலே வரும். ஈரலோட டேஸ்ட்டு வேறு, கல்லீரலோட டேஸ்ட்டு வேறு. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கொதிக்கிறப்ப எப்போவுமே நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம். அதே மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா எப்படி தகன்னு கொதிக்குது. அப்படியே கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சுட்டு, இந்த குழம்புன்னு இல்லைங்க, எந்த குழம்பாக இருந்தாலும் சரி கொதிக்கிறப்ப கருவேப்பிலை போட்டு அந்த ஸ்மெல்லுக்கும் இந்த கருவேப்பிலை போட்டதுக்கும் தூக்குதுங்க. அப்படியே ஸ்மெல்லு பயங்கரமாக தூக்குது. பாருங்கள் எப்படி ஆஃப் குக்கிங் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெடியாக அலர்ட் ஆகிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க சிக்கன் சிந்தாமணி. நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இறக்கிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 10 மிளகு எடுத்து இடித்து அது மேலே தூவிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுருக்குன்னு காரமாக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு மிளகுத்தூள் தூவினாவே அது எல்லாத்துக்குமே நல்லது. மார்கழி மாதம் வேறு, சளி பிடிச்சிருக்குங்களா, அதனால் இந்த மாதிரி மிளகுத்தூள் தூவிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் மிளகுத்தூள் போட்டோன்னா அப்படியே கலரும் மாறிடுச்சு. ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். செம்மையாக டேஸ்ட்டுங்க. பேச முடியலைங்க, அந்தளவுக்கு இருக்குது. பார்த்திங்களா சிக்கன் சிந்தாமணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே கோல்டன் ஃப்ளேவரில் வேறு லெவலில் வந்திருக்கு. பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க. இந்த கல்லீரல் சிந்தாமணி அப்படியே சாப்பாடை மல்லிகைப்பூ மாதிரி போட்டு
வீட்டில் வச்சுருக்க அந்த ரசத்தை அப்படியே ஊற்றி, ஏன்னா காம்பினேஷனே இதுதாங்க, ரசம் சிந்தாமணி. அதை விட்டால் காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, அப்படியே அப்படியே அழகாக எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்படியே பிளேட்டில் வச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காம்பினேஷன்னா இதுதாங்க காம்பினேஷன். ரசம், சாப்பாடு, சுட சுட சாப்பாடு, சிந்தாமணி. அது சிக்கனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து லிவர், கல்லீரல் சிந்தாமணி. இந்த மிளகு ரசத்துக்கும் பாருங்க, ஆவி பறக்குது அப்படியே சிந்தாமணி. சான்ஸே இல்லைங்க. கல்லீரல் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வித்தியாசமாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. கல்லீரல் அப்படியே பாக்கு மாதிரி வெட்டி அப்படியே அழகாக சூரில் அந்த சிந்தாமணி மாதிரி வதக்கும்போது, அது வெட்டும்போதே அப்படியே நமக்கு நாக்கெல்லாம் ஊறுது, எச்சி ஊறுது. அவ்வளோ டேஸ்ட்டு. பெரிய லெவலில் மசாலா இல்லை, என்ன சொல்கிறேன், சிம்பிளாக பண்ணுறோம். ரேட்டு ரொம்ப கம்மி. பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த மக்கள்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் கல்லீரல் மட்டும் வாங்கி அப்படியே பாக்கு சைஸில் வெட்டுங்க. பொடிப்படியாக வெட்டி, சின்ன வெங்காயம், வரமிளகா, லைட்டாக இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட் உண்மையில். அப்படியே சண்டே ஸ்பெஷலில், சண்டே தான் மேக்ஸிமம் வந்து இந்த கல்லீரலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வாங்கி வெறும் கல்லீரல் மட்டும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அதாவது மற்ற நாளில் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய கடையில் கிடைக்கும். இப்போ சின்ன இந்த மாதிரி சண்டேனால் எல்லா கடையிலையும் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெறும் கல்லீரல் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன். அது சிக்கன்லேயே இல்லாமல், மட்டன்லேயே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சத்தியமாக சான்ஸே இல்லை. நம்ம என்றைக்குமே ஒரே மாதிரி வீடியோ போட மாட்டோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் வந்து வீடியோ போடுறோம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெள்ளை சட்டை குமார். பாய்.